பக்தி தமிழ் 36 நேயர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் தெரியும், மகாபாரதத்துல கர்ணனோட கதாபாத்திரம் எல்லாருக்கும் தெரியும். கர்ணன் ஒரு மிகப்பெரிய கொடையாளி, எல்லா தானமும் செய்தார். ஆனா அவரு கர்ணன் இறந்த பிறகு அவர் சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்துக்கு போனோன்னே அவருக்கு பசிச்சது. அப்ப பசிச்சோன்னா ஒருத்தரை பார்த்து அங்க சொர்க்கத்துல ஒருத்தர்கிட்ட கேட்டாரு கர்ணன், நான் எனக்கு ஏன் பசிக்குது அப்படின்னு கேட்டாரு. அப்ப அங்க இருக்க ஒருத்தர் சொன்னாரு, நீ பூமியில இருக்கும் போல அன்னதானம் செய்யலன்னு சொன்னாராம். அன்னதானம் செய்யல, அதனாலதான் உனக்கு இப்ப பசிக்குது அப்படின்னா. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றா, உன் ஆட்காட்டி விரல வாய்க்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். கர்ணர் அந்த ஆட்காட்டி விரல வாயில வச்சோன்னே அவருக்கு பசி தீர்ந்ததாம். எப்படி என் பசி தீர்ந்தது அப்படின்னு அந்த ஒருவர் பார்த்து கேட்டாராம். அப்ப அந்த ஒருவர் சொன்னாராம், நீ பூமியில இருக்கும் போல கண்ணன் போர்ல இருக்கும் போல கண்ணனுடைய தேர்பாகர்களுக்கெல்லாம் பசிச்சது. கண்ணனுடைய தேர்பாகன்களுக்கு பசிச்சது. அப்போ தேர்பாகர்கள் உன்னிடம் கேட்கிறார்கள், இங்க எனக்கு சாப்பாடு எங்காவது கிடைக்குமான்னு என்று கேட்கிறார்கள். அப்போ நீ கர்ணன் நீ என்ன பண்ணினா என்றால், விதுரர் எங்க இருக்கிறோ அந்த குடிசையை உன் ஆட்காட்டி விரலால் சாப்பாடு போடுறாங்கன்னு விதுரர் இருக்கும் குடிசையை நீ உன் ஆட்காட்டி விரலால் காண்பித்தாய். அப்படி காமிச்சதுனால உனக்கு இப்போ அந்த ஆட்காட்டி விரலால் இப்போ நீ வாய்க்குள்ள வச்ச போல உனக்கு பசி தீர்ந்ததுன்னா. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருவருக்கு புண்ணியம் செஞ்சா ரொம்ப விசேஷம். அடுத்த ஜென்மாவும் நம்ம வாழ்க்கையில் நல்லபடி அமையும். புண்ணியம் செய்யறதுக்கு யோசிக்க கூடாது. ஏதோ புண்ணியம் தான், நம்ம அதிகம் புண்ணியம் செய்யறதுக்கு நம்ம யோசிக்காம இருப்பது சிறப்பு. எவ்வளவுக்குள்ள புண்ணியம் செய்யறோமோ நம்மளுடைய அடுத்த ஜென்மாவும் சிறப்பாக அமையும். இது எந்த அளவுக்கு ஐயம் இல்லை. இந்த ஜென்மால கை கொடுக்குதோ இல்லையோ, அடுத்த ஜென்மா நம்மளுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையும். அது எந்த பிறவியாக இருக்கட்டும், அது விலங்கு பிறவியாக இருந்தாலும் சரி, ஆடு மாடா இருந்தாலும் சரி, பறவை இனமா இருந்தாலும் சரி, இல்ல மனித பிறவியா இருந்தாலும் அடுத்த ஜென்மா நம்மளுக்கு நல்ல பிறவி அமையும். புண்ணியம் செய்வது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புண்ணிய பலத்தால் நம்மளுக்கு பல விஷயங்கள் நன்மை நடைபெறும். அது எப்போது நடைபெறுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு அந்த காலம் வரும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் செய்து வைத்திருப்போம். அது அந்த தக்க நேரத்தில் நம்மளுக்கு கஷ்டப்படும் போல அது நம்மளுக்கு கை கொடுக்கும். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இது ஒரு பாடமாகும்.